வாடி வந்து படுடி. இதோ வரேம்மா. பாத்திரம்லாம் கழுவிட்டல்ல? കഴുവിട്ടമ്മാ. പെങ്ങളുടെ കൂടെ അളിയനും ഉണ്ടെങ്കിൽ ഒന്നും മിണ്ടാൻ പോലും പറ്റില്ല. കല്യാണം കഴിച്ചിട്ട് 20 വർഷമായില്ലേ, പുതിയതായിട്ട് ഇനി എന്തോന്നും മിണ്ടാൻ? പഠിച്ചത് പോതും, പോയി പടുത്ത് തൂങ്ങ്. ആ പെങ്കൊച്ച മോള. ഞാൻ അപ്പോഴേ പറഞ്ഞില്ലേ ആയിരിക്കും. കാപ്പാത്ത്, പിന്നാലെ ആള് വരുത്. மல்லே மல்லையா, என்னங்க சத்தம்? நான் கேக்குறேன்ல, என்ன சத்தம்? ஒண்ணும் இல்ல, கனவுல பிசாசு வந்துச்சு, பயந்துட்டேன். தண்ணி குடிச்சிட்டு சீக்கிரம் படுத்து தூங்க. കേശുമാവും പിന്നെ എവിടെ പോയി? வெளியே வாங்க. ஆளு தூர போயாச்சா? இந்த உதவி நான் மறக்க மாட்டேன். உங்களுக்கு கல்யாணம் ஆயாச்சா? இல்ல இல்ல. இவ்ளோ வயசாயிட்டும் இன்னும் கல்யாணம் ஆகல? இது வயசராய் மேக்கப் பண்ணிருக்கியா? அதுதான் சினிமா ஹீரோ மாதிரி இருக்கீங்க. அடங்கப்பா. உன்னை நான் மறக்க மாட்டேன் காதலியே. நானும் தான். வரட்டுமா? மாமா, ഉന്നെ ഞാൻ മറക്ക മാട്ടേൻ. ശരിയാക്കി തരാം, വാ. പിടിക്കടാ. പിടിച്ചു. എന്തൊരു വെയിറ്റ്. ദേ അവള് വരുന്നു. ആര്? നിന്റെ പെങ്ങടെ മോള്. ആരോടും പറയരുതെന്ന് പറഞ്ഞിട്ട് വന്ന കാര്യം അവളോട് തുറന്നു പറ. ஏய், என்ன நேத்துக்கு நல்லா தண்ணி குடிச்சியா? எனக்கு ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டி இருக்கு. நீங்க என்ன சொன்னாலும் அது அப்பா கிட்ட அப்படியே சொல்லுவேன். என்ன விஷயம்? அது வந்து ஒண்ணும் இல்ல. ஏமாத்திட்டியே. നീ പറഞ്ഞു. ഭാഗ്യം. ഞാൻ എന്ത് പറഞ്ഞാലും അവൾ അച്ഛനോട് പറഞ്ഞു കൊടുക്കുന്നു. അതിനെന്താ, നിന്റെ അച്ഛൻ മരിച്ചില്ലേ? എന്റെ അച്ഛനല്ല, അവളുടെ അച്ഛൻ. അവള് വീണ്ടും വരുന്നു. ഞാനൊന്നും സംസാരിക്കില്ല. ஓய், உன் பேர் என்ன? படையப்பா. படையப்பா. பேர் மட்டும் பெருசா வச்சிருக்கியே. ரஜினிகாந்த் மாதிரி புத்திசாலித்தனம் இருக்கா? அவ்வளவு இல்லைனாலும் சுமாரா உண்டு. அப்ப உனக்கு ஒரு பரீட்சை. அதுல நீ தேறிட்டா உனக்கு இன்னைக்கு டபுள் பேமெண்ட். தோத்துட்டா இந்த மொத்த தேங்காய் நீ ஒத்தையா சுமக்கணும். ரெடி. என்ன பரீட்சை? நான் சொல்றத அப்படியே அட்சர சுத்தமா நீ திருப்பி சொல்லணும். இது என்ன பெரிய விஷயம்? சொல்லு சொல்லு. ஓசியில காசிக்கு போனவன் ஊசியில காசி நூலு கோத்து ஈஸியா பாசி மணி கட்டி ராசியா ரோசிக்கு போட்டா அது ஆசையா நீ யோசி. சொல்லு சொல்லு சொல்லு. ஓசியில காசிக்கு போனவன் பாசியில ஓசிக்கு மணி நூலு. ஒண்ணுமே புரியலையே. நீ தோத்துட்ட. பூட்ட கேசு. போய் தூக்கு தேங்காய் குட்டைய. படையப்ப பாவம், அவரை மன்னிச்சிருங்க. அப்ப நீ சொல்லு. நானா? நீதான் சொல்லித்தான் ஆகணும். ஓசியில காசிக்கு. நீ என்ன உங்க பாட்டனால கூட சொல்ல முடியாது. ஓசியில காசிக்கு போனவன் ஊசியில காசு நூலை கோர்த்து ஈஸியா பாசி மணி கட்டி ராசியா ரோசிக்கு போட்டா அது ஆசையா நீ யோசி. உண்மையிலே நீ புத்திசாலிதான். இப்பவே இந்த விஷயம் எங்க அப்பா கிட்ட சொல்ல போற. அப்பா கிட்ட என்ன சொல்ல போற? அப்பா, இப்பேற்பட்ட ஒரு புத்திசாலி கூலி வேலை செய்யலாமா? உடனே அவரை நம்ம கொடைக்கானல் எஸ்டேட்டுக்கு மேனேஜரா போடுங்கன்னு சொல்ல போறேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நான் இங்க இந்த வீட்டுல உங்க அம்மாவே ஒன்னே சுத்தி சுத்தி வரணும், அதுதான் என் ஆசை. ஓ, அப்படி போடு. என்னையே சுத்தி சுத்திக்கிட்டு வரணும். സ്വീറ്റ് റാസ്കൽ. അതെന്താടാ സ്വീറ്റ് റാസ്കൽ? നമ്മളെ രണ്ടുപേരെ ഉദ്ദേശിച്ച് പറഞ്ഞതാ. ഞാൻ സ്വീറ്റ്, അമ്മാവ റാസ്കൽ. അമ്മാവാ, യേശു അമ്മാവാ, നമ്മുടെ രണ്ടുപേരുടെ ജാതകത്തില് പിച്ചെടുക്കാനുള്ള യോഗം ഉണ്ടായിരിക്കല്ലേ? അതെ. ദോണ്ടടാ അവള്. വേണ്ട കേശു അമ്മാവാ, അവളോട് ഇനി സംസാരിച്ചാൽ ശരിയാവില്ല. അവൾ എന്നെ തെറ്റിദ്ധരിക്കുന്നുണ്ടോന്നൊരു സംശയം. അവള് നിന്റെ ചേച്ചിയുടെ മോളല്ലേ? അത് അവൾക്കറിയില്ലല്ലോ. ഏയ്, അയ്യോ പെട്ടു. மல்லிகா, என்னம்மா அவர் கொஞ்சம் பொங்கல் அதிகமா போடு. எனக்கு வேண்டாம். இங்க கூட நானே போடுறேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டா
எலும்பும் தோலுமா ஆயிடுவீங்க. உன்னோட பேர் என்ன? எதுக்காக கேக்குற? சும்மா கேட்டேன். நீங்க கேளுங்க, என் பேரு சொல்றேன். ஏன் கேட்க மாட்டீங்களா? கேளுங்களேன். പേരെന്നാ? பார்வதி. എന്താ പർവ്വതോ? യേശു മറന്ന് ചുമ്മാ ഇരിക്കുന്നുണ്ടോ? പർവ്വതല്ല പാർവതി. ആഹാ. நீங்க மலையாளிசா? ഞങ്ങൾ ഒറിജിനൽ തമിഴന്മാര് തന്നെ. ഞാൻ ഉസലം പറ്റിയ തമിഴ്, മാർത്താന്റെ തമിഴ്. യേശു മലയാളം മലയാളം. எழுந்துருங்க. മാപ്പ് തന്ന് മன்னிക്കണം. முடியாது. அப்பா அப்பா ഞങ്ങൾ കാല് പിടിക്കാം. ദൈവത്തെ ഓർത്ത കാലിനെ അല്ല നിന്റെ അച്ഛനെ വിളിക്കരുത്. ജീവിക്കാൻ വേറെ നിവൃത്തിയില്ലാത്തോണ്ടാ. அப்படின்னா வேற ஏதோ மேட்டர் இருக்கு. உண்மை சொல்லுங்க. സത്യത്തിൽ ഞങ്ങൾ മലയാളികളാ. ആനാ அந்த விஷயம் வெளில சொல்லக்கூடாது. என்னம்மா கூப்பிட்ட? ஒண்ணும் இல்லப்பா, இவங்களுக்கு சாப்பாடு சாப்பாடு பிடிக்கலையா? மாரிமுத்து, ஐயா என்னடா சமையல் இப்படி? என்னாச்சு? வேலைக்காரங்க வயிறு முட்டா சாப்பிடறாப்பலாம் நல்லா சமைச்சு போடுங்கன்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்க? இனிமேல் நல்லா சமைச்சு போடுறேங்க ஐயா. சரி போ போ. தம்பி, நாளையில இருந்து சாப்பாடு ஜோரா இருக்கும். നന്ദി. எனக்கு மலையாளிஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்க அம்மாவும் மலையாளி தான். അയ്യോ ഇവിടെ കൂവി വിളിച്ച് കൊളാക്കുവോ? അതെ, നേരത്തെ അവൾ അപ്പാന്ന് വിളിച്ചപ്പോഴേ കഴിച്ചത് മുഴുവൻ ദഹിച്ചു. എന്തായാലും അവള് സ്നേഹമുള്ളവളാ. കേശവമാവ, അവളുടെ മാമ വിളിയിലെ ടോൺ ശ്രദ്ധിച്ചോ? ശ്രദ്ധിച്ചു. ഒരു ശൃംഗാരമുണ്ട്. അതിന് കാരണമുണ്ട്. അല്ലെങ്കിൽ തന്നെ നേരത്തെ അവൾക്ക് നിന്റെ മേലെ ഒരു കണ്ണുണ്ട്. ഇപ്പൊ അത് പൂർത്തിയായി. അതിന് ഞാൻ അവളുടെ അമ്മാവനല്ലേ? അത് കേരളത്തിൽ. തമിഴ്നാട്ടിൽ പെങ്ങടെ മകളെ കെട്ടാം. നമ്മൾ അവിടെ മുറച്ചെറുക്കൻ എന്ന് പറയും പോലെ ഇവിടെ മുറൈമാമൻ. നീ അവളുടെ മുറൈമാമനാണ്. പാർവതിയുടെ മനസ്സിൽ നീ അവളുടെ പുരുഷനാണ്. പുരുഷനാ? ആ, ഞാനിപ്പോ വരാം. എവിടെ പോണു? ഈ മതിലിയടിയല്ല അവളുടെ മുറിയിലെത്താം. ആരുടെ? മല്ലിയുടെ. ഇന്നലെ രാത്രി രക്ഷിച്ചത്. പോയൊരു നன்றി ചൊല്ലിട്ട് വരാം. തന്നെയുമല്ല, എനിക്ക് തമിഴൊന്ന് ഫ്ലൂവന്റ് ആക്കണം. പോയിട്ടു. പക്ഷെ നാട്ടിൽ ചെല്ലുമ്പോ ഞാൻ അമ്മായിയോട് പറഞ്ഞു കൊടുക്കും ഈ ഫ്ലൂവൻസിയുടെ നൻട്രിയുടെ ഒക്കെ കഥ. എന്നാ ചാടുന്നില്ല, തീർന്നല്ലോ. ചെറുക്കൻ അസൂയ. ഓഹോ, വല്ലാത്ത ചൊറിച്ചില്. എടാ, നീ എന്താ ആലോചിക്കുന്നേ? ഞാൻ രേവതിയെ കുറിച്ച് ഓർക്കായിരുന്നു. ആ. കേശവമാവ, ഞാൻ പെട്ടെന്നൊന്ന് നാട്ടിൽ പോയി അവളെ കണ്ടേച്ചു വന്നോട്ടെ. എന്നെ കാണ്ടാമൃത്തിന്റെ മുന്നിൽ ഇട്ട് കൊടുത്തിട്ടോ? വേണ്ട വേണ്ട, പോകുമ്പോ നമുക്ക് ഒന്നിച്ചു പോവാം. എടാ, സത്യം പറ, നീ അന്ന് എന്താ എന്റെ മുഖത്തൊഴിച്ചത്? ബിസ്ലേരി വാട്ടർ എന്ന് പറഞ്ഞില്ലേ? കടി മാറുന്നില്ലല്ലോ. ഓ, അത് ഈ ജമ്മത്ത് മാറും തോന്നണില്ല. ഒന്നുമില്ല കേശവമാവ, പെരുമാളുടെ സമ്മതത്തോടെ ചേച്ചി ഇവിടുന്ന് കൊണ്ടുപോകാൻ പറ്റില്ല എന്ന് പറയായിരുന്നു. പിന്നെ തട്ടിക്കൊണ്ടുപോകാൻ പറ്റുമോ? അറ്റ കൈക്ക് ചിലപ്പോ അതും ചെയ്യേണ്ടി വരും. എന്തായാലും നമ്മൾ ഇവിടുന്ന് പോകുമ്പോ കൂടെ ചേച്ചി ഉണ്ടായിരിക്കണം. അയ്യോ, മാമാ മാമായ്, ആ പെണ്ണിന്റെ ഈ മാമാന്നുള്ള വിളി എനിക്ക് തീരെ സഹിക്കുന്നില്ല കേട്ടോ. മാമ നല്ലത്, പിന്നെ അച്ഛാന്ന് വിളിക്കാൻ പറ്റൂ. നീ ഒന്ന് അഡ്ജസ്റ്റ് ചെയ്യടേ. ഇപ്പൊ അവളെ പണക്കണ്ട. மாமா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். പറയൂ മകളെ. எப்படி சொல்றது? வழக்கமா இந்த மாதிரி விஷயங்களை பீச்ல பார்க்ல உட்கார்ந்தா பேசுவாங்க. பரவாயில்ல, இந்த இடத்துல பேசலாம். ஆனா 2 பேர் மட்டும் தான் இருக்கணும். That means you get out. ഇതത് തന്നെ. കേശവമാവ ദേ എന്നെ വിട്ടേച്ച് പോലെ. ഞാൻ ഒന്ന് തമിഴ് ഫ്ലുവന്റ് ആക്കിയിട്ട് വരാം. மாமா പാർവതി, നീ നനക്കിற மாதிரி நான் அந்த மாமன் இல்லை. இது ரிலேஷன்ஷிப்பே வேற. நான் உன்னோட அம்மாவன். அடப்பாயா, தாய் மாமன்னா அந்த முறை தான். டியூட் முறை. என் ஈஸ்வரா, நான் பக்கத்துல இருக்கும்போது எதுக்கு ஈஸ்வரனை கூப்பிடுற? அது இந்த பாரு மாமா, வள வளன்னு பேசுறதுல எனக்கு பிடிக்காது. டைரக்டா சொல்றேன், நீ தான் எனக்கு புருஷன், நான் தான் உனக்கு பொண்டாட்டி. எப்ப வச்சுக்கலாம் டுண்டு? എന്റെ ശവടക്കിന് പൊടി. யூ ஆர் கரெக்ட். பொடி வாடின்னு தமிழ்நாட்டுல பொண்டாட்டி மட்டும் தான் கூப்பிடுவாங்க. ദൈവമേ, ഞാനിത് എങ്ങനെ പറഞ്ഞു മനസ്സിലാക്കും? வெரி சிம்பிள். நான் சொல்லி கொடுக்கறேன், நீ புரிஞ்சுக்கோ. கட்டிப்பூடிடா, கண்ணாளா கண்டபடி கட்டிப்பூடிடா. அதே கைய கொஞ்சம் எடுங்க. அப்படி அது வந்து எனக்கு வேற வேலை இருக்கு. ஏய், யூ ஸ்வீட் ராஸ்கல், உன்னை விட மாட்டேன். ஐயோ மாமா, மாமாய்.